friends, welcome to Uma's Guidance. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மிஷன் 25ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து ஒரு 9 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9 ஃபார்முலாஸையும் நம்ம சம் போடும்போது 1 by 1 எந்த ஃபார்முலா எங்க அப்ளை ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஒரு 2000 ரூபாய் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களுக்கு 1 இயருக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு. ஸோ எண்ட் ஆஃப் த செகண்ட் இயரில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ 2000க்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1 இயருக்கு 200 வரும் இல்லையா? ஸோ 10% அப்படிங்கிறத நம்ம 10 divided by 100ன்னு எழுதுவோம். ஸோ என்ன நம்பர் இருந்தாலும் divided by 100 அப்படின்னு போட்டுருவோம். 25%னா 25 divided by 100. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு 10% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 × 10 200 கிடைக்கும் இல்லையா? ஸோ 1 இயருக்கு 200னா அப்போ 2 இயர்ஸ்க்கு அவங்க நமக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 2 × 200 400 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 400. அப்ப எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர்ல அவங்க எவ்வளவு பே பண்ணுவாங்க? 2400 பே பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போடுவோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அதே பாருங்க எப்படி போட போறோம்னு. இப்போ அதே அமௌண்ட் 2000 தான் வாங்கியிருக்காங்க. 10% இன்ட்ரெஸ்ட்க்கு 2 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்ப நமக்கு 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 200 வரும். அப்ப எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எவ்வளவு பே பண்ணணும்? 2000 பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 200. அப்ப 2200 பே பண்ணுவாங்க. சோ இதுல செகண்ட் இயர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 2200க்கு 10% இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அப்ப நமக்கு 220 இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிடும். சோ செகண்ட் இயர்ல. அப்ப செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர்ல அவங்க எவ்வளவு டோட்டலா பே பண்ண வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2200 பிளஸ் 220. அப்ப 2420 rupees அவங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். இதுதான் அவங்களுடைய அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டையும் சேர்த்து 2420 பே பண்ணுவாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் P. ஸோ ஏங்கிறது அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட், அதாவது அசல், பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்தது தான் நம்ம அமௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து 2420 மைனஸ் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? ஸோ 2000 ரூபாய் நம்ம வந்து அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ 2420 மைனஸ் 2420 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 இயர்ல 200 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது செகண்ட் இயர் தேர்ட் இயர்லயும் அதே 200 மெயின்டைன் ஆகும். ஸோ 200 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி போடுறது, அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 200 வட்டி போட்டு 2200 வருது. செகண்ட் இயர்ல கால்குலேட் பண்ணும்போது அந்த 200 இன்ட்ரெஸ்டும் நமக்கு பிரின்சிபல் கூட போய் ஆட் ஆயிருது. ஸோ 2200க்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை எப்படி வந்து நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி போடுறது? ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வட்டி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒவ்வொரு இயரும் வட்டி மாறும் போது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ ஃபார்முலால யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? வாங்க ஃபார்முலால எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ பாருங்க,
ஃபார்முலா மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 20,000 ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுதல் மற்றும் அதனை அதே தொகைக்கு கிடைக்கும் தனி வட்டியுடன் ஒப்பிடுதல். சோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%. இயர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா n = 4 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம n சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபார்முலா எழுதிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா PNR / 100. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A = ஏனா அமௌண்ட் P1 + R / 100 whole power n. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. சோ சம்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமௌண்ட் கேக்குறாங்களா இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்களா அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கணும். சோ இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா A - P அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சோ இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ பாருங்க நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ரேட்டா n வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 years கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ். R வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10%. சோ 10 / 100. 10% நான் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? 10 / 100. 25% 25 / 100. சோ இப்போ இங்க கேன்சல் பண்ணுங்க. சோ இந்த 00 இங்க 00 கேன்சல் ஆயிடும். அப்ப 200 கிடைக்கும். into 4 into 10. அப்ப 200 into 4 வந்து 800 நமக்கு கிடைக்கும். into 10 போட்டீங்கன்னா நமக்கு 8,000 கிடைக்கும். அப்ப 4 இயர்ஸ்க்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8,000. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 8,000. சோ இதே அமௌண்ட் கேட்டாங்கன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு 20,000 பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8,000. அப்ப நமக்கு 28,000 கிடைக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா 20,000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு எவ்வளவு வரும்? 1 இயருக்கு வந்து 2,000 வரும். அப்ப 4 இயருக்கு 4 into 2,000 = 8,000 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரி இங்க பாருங்க. இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 20,000 கொடுத்திருக்காங்க. 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10% கொடுத்திருக்காங்க. 10 / 100 ஹோல் பவர் எத்தனை வருஷத்துக்கு? 4 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க 20,000 இப்போ 1 plus 10 / 100 இருக்குன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேல பிளஸ் பண்ணணும். ஸோ 100 into 100 plus 10 110 / 100 அப்படின்னு போடலாமா? ஸோ இங்க பாருங்க 110 100 ஹோல் பவர் 4. இங்க 4 இருக்குன்னா இதை 4 times போடணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? 20,000 into 110 / 100 இதை 4 times போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க பாருங்க 10 10s are 100, 11 10s are 110. So 10 11 சேம் அதே தான் வரும். 10 11 10 11. ஓகேவா? இப்போ பாருங்க இந்த 1 0 2 3 4 இங்க 4 0 கேன்சல் பண்ணலாமா? இப்போ நமக்கு என்ன இருக்கு ரிமைனிங்? 2 into 11 into 11 into 11 into 11. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 11 into 11 நமக்கு வந்து 121 கிடைக்கும். 121 into 11 பார்த்தீங்கன்னா 1331 கிடைக்கும். 1331 into 11 14641 into 2 போட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் அமௌண்ட் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 29,282 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 20,000. அப்போ அமௌண்ட் இவ்வளோ இருக்கு. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A minus P அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் நம்மளுடைய அமௌண்ட் 29,282 minus 20,000. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9,282. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிச்சு? 8,000 கிடைச்சது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 9,282 கிடைச்சிருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1,282. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போடும்போது இன்னும் கிளியரா புரியும். பாருங்க
இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 4000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. என்ன வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். A ஈக்குவல் டு P 1 + R டிவைட் பை 100 ஹோல் பவர் n. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 4000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. ஓகேவா? இப்போ 4000 100 into 1 100 plus 5 105. 105 divided by 100 whole square. So either 2 times போடணும், meaning 4000 105 divided by 100 into 105 divided by 100. So இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 5 2s are 10. இங்கே 5 கேன்சல் பண்ணுங்க. 2 5s are 10, 1 5s are 5. அப்போ நமக்கு என்ன இருக்கு ரிமைனிங் 2 into 105 into 21 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை 21 into 2 என்ன வரும் நமக்கு 21 into 2 42 கிடைக்கும். 42 into 105. அப்போ நம்மளுடைய ஆன்சர் அமௌண்ட் ஈக்குவல் டு 4410. ஸோ இப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன A மைனஸ் P இல்லையா? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 4410 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 4000. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் 410. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அடுத்த சம் பாருங்க. அதே ஃபார்முலா தான் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுடைய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஸோ A ஈக்குவல் டு பிரின்சிபல் 5000 1 plus R எவ்வளோ 12%, 12 divided by 100 whole power 2. ஸோ ஓகேவா? இப்போ 5000 100 into 1 100 plus 12 1112 112 divided by 100 whole power 2. அப்போ 5000 into 112 divided by 100 divided by 100. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணுங்க. 5 2s are 10, 6 2s are 12. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 112 into 56. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6272 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து 6272. நம்மளுடைய காம்பவுண்ட் பிரின்சிபல் வந்து 5000. அப்போ ஆன்சர் என்ன 1272. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருந்தா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ காம்பவுண்டட் ஆனுவலின்னு கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இதே இதுலையும் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் அந்த சேம் ஃபார்முலா வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய இயர் வந்து n ஈக்குவல் டு 2 years 3 years அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே நம்மளுடைய இயர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கு AB/C அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸோ இயரில் மட்டும் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க 2 3/4 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்க. A ஈக்குவல் டு P 1 plus R divided by 100 whole power A 1 plus B/C into R divided by 100. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க சம் போடலாம். ஸோ இது காம்பவுண்டட் ஆனுவலி பட் இயர் மட்டும் ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நமக்கு பிரின்சிபல் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 3/4. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? A ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 10,000 1 plus R என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 100 ஹோல் பவர் A இருக்க இடத்துல என்ன இருக்கு நமக்கு இதான் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 3/4. அப்போ A இருக்க இடத்துல நமக்கு 2 இருக்கு. ஓகேவா? இங்கே 2 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன வரும் 1 plus B/C என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதான் 3/4 தான் B/C. அப்போ 3/4
இன்ட்டு ஆர் எவ்வளோ 8% டிவைடட் பை 100. இவ்வளோ தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ பாருங்கள் 10,000 100 into 100 plus 8 நமக்கு என்ன வரும் 108 கிடைக்கும். ஸோ 108 divided by 100 whole power 2. ஸோ இங்கே பாருங்கள் 1 plus இந்த 4ம் 8ம் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ 6 divided by 100. இப்போ பாருங்கள் 10,000 இதை நம்ம வந்து 4ஆல் கேன்சல் பண்ணலாம். பாருங்கள் 2 4s are 8, remaining 2 7 4s are 28. இங்கே 25 4s are 100. அப்போ இதை 2 times. அப்போ 27 25 whole square. இங்கே பாருங்க 100 into 100 plus 6 106 divided by 100. அப்போ 10,000 into 27 divided by 25 into 27 divided by 25 into 106 divided by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 106 divided by 100. ஸோ இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 3 2s are 6. இங்கே பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? 50யை வச்சு 10,000 கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், ஸோ 250 100 0 0. ஸோ 25ல் கேன்சல் பண்ணோன்னா 8 25 200 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 27 into 27 into 53. இங்கே 8 இருக்கு இல்லையா? ஸோ 8 டிவைடட் பை நமக்கு 25னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 into 27 போட்டிங்கன்னா நமக்கு 729 கிடைக்கும். இன்ட்டு 53 போட்டிங்கன்னா 38,637 கிடைக்கும். இன்ட்டு 8 போட்டால் நமக்கு 309096ன்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைடட் பை 25 என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12363.84. இதுதான் நம்மளுடைய அமௌண்ட்டு. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு A minus P, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். நம்மளுடைய அமௌண்ட் என்ன கிடைச்சிருக்கு 12,363.84. நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 10,000. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்களா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 2363.84. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் கேட்குறாங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கிளியராக பார்த்து நீங்கள் ஆன்சர் போட்டணும். ஓகேவா? இங்கே A equal to P 1 plus R divided by 100 போடுவோம் இல்லையா காம்பவுண்டட் ஆனுவலிக்கு. ஸோ இங்கே 200 போட்டிருக்காங்க. இங்கே என்னன்னு போடுவோம் 1 இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது காம்பவுண்டட் ஆனுவலிக்கு. இங்கே 2N போட்டிருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போடலாமா? அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது கணக்கிடும் போது நாம் பெறும் தொகை, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ 100க்கு பொதுவாக 200, Nக்கு பொதுவாக 2N போட்டுக்கிறோம். வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பாருங்க, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A equal to P 1 plus R divided by 200 whole power 2N. அப்போ நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 8,000. இன்ட்ரெஸ்ட் என்ன 4 divided by 200. 2 into N எத்தனை இயருக்கு நமக்கு 1/2 கொடுத்துருக்காங்க. N equal to 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கே அந்த ஃபார்முலா போடணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து காம்பவுண்டட் ஆனுவலின்னு கேட்டால் மட்டும் தான் ஃப்ராக்ஷன் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே N equal to 1/2னா இது என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into 1 2 plus 1 3. அப்போ 3/2ன்னு இது எழுதலாம் இல்லையா? அப்போ 2 into 3/2. ஸோ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்க 8,200 into 1 200 plus 4 204 divided by 200 whole power 3. ஸோ இதை 2 times போடணும். 8,000 into 204 divided by 200 into 204 divided by 200 into 204 divided by 200. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க 8,000 into 204 கேன்சல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு
இப்போ பாருங்க இது வரைக்கும் காம்பவுண்டட் ஆனுவலின்னு பார்த்தோம். இப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ இதுக்கு தான் சம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 1 இயர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு 12 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறைனா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே குவார்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறைனா 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலால பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நம்ம A = P1 + R / 100 போடுவோம் காம்பவுண்டட் ஆனுவலிக்கு. பட் ஹாஃப் இயர்லிக்கு இங்கே 200 போடுவோம். இங்க என்னன்னு போடுவோம். பட் வந்து இந்த இடத்துல 2n போடுவோம் ஹாஃப் இயர்லிக்கு. ஓகேவா? இதுதான் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ வாங்க சம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க n = 1 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்திருக்கே, நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்தால் வேற ஃபார்முலா போட்டோமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருந்தா தான் அந்த ஃப்ராக்ஷனில் வரும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா n = 1/2 இருக்கு, 1 1/2 இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 1 2 + 1 பண்ணீங்கன்னா 3. அப்போ n = 3/2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. நம்மளுடைய பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க? 5000 கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4 / 200 ஹோல் பவர் 2n கொடுத்துருக்காங்க. 2 × n-ங்கிறது 3/2. ஓகேவா? இந்த 2க்கு இந்த 2க்கு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 5000 200 × 1 200 சாரி 200 1 200 + 4 204 / 200 ஹோல் பவர் 3. ஸோ இதை 2 டைம்ஸ் போடணும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4ஆல கேன்சல் பண்ணலாம். பாருங்க 5 4s are 20 1 4s are 4. இங்கே பார்த்தீங்கன்னா 5 4s are 20 அப்போ 15 கிடைக்கும். அப்போ 5000 51 / 50 3 டைம்ஸ் போடுங்க. இன்ட்டு 51 / 50. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? பாருங்க 1 2 3 3 0 இங்கே கேன்சல் பண்ணுங்க. ஒரு 5 கேன்சல் பண்ணிக்கோங்க. 51 × 51 × 51 / 25. ஏன்னா இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. அப்போ 5 5s are 25 கிடைக்கும் நமக்கு. அப்போ பாருங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்க. 51 × 51 × 51 / 25 கிடைக்குது. நமக்கு 51 × 51 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2601 கிடைக்கும். இன்ட்டு 51 போட்டிங்கன்னா 132,651 கிடைக்கும். டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5306.04 கிடைக்கும். இப்போ நமக்கு இது வந்து அமௌண்ட். அப்போ நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? A - P இல்லையா? ஸோ இந்த 5000ல் 5306 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 306.8404. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க. பிரின்சிபல் வந்து 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 போட்டுக்கோங்க. நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 1 + 10 / 200 ஹோல் பவர் 2 × 1 2 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ 8000 2 × 200 × 1 200 + 10 210 / 200 ஹோல் பவர் 2. அப்போ 8000 நம்ம இதை 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 105 கிடைக்கும். இங்கே வந்து 100 கிடைக்கும். 105 / 100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 8000 × 105 × 100 to 105 / 100. ஸோ இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 2s are 8 5 2s are 10. இந்த 5 கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10 21 கிடைக்கும். அப்போ 4 × 105 × 21. அப்போ 21 × 4 வந்து நமக்கு 84 கிடைக்கும். 84 × 105. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8820 கிடைக்கும். அப்போ நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? A - P. ஏவோட அமௌண்ட் 8820, பிரின்சிபலோட அமௌண்ட் 8000. நம்மளுடைய ஆன்சர் 820. இதுதான் நம்மளுடைய
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம் பின்னாடி இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, காம்பவுண்டட் குவார்டர்லி. ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை எப்படி நம்ம வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒண்ணுமே கிடையாது. காம்பவுண்டட் ஆனுவலி, ஆண்டுக்கு ஒரு முறைனா இங்க R/100 போட்டோம். ஸோ காலாண்டுக்கு ஒரு முறைனா இங்க 400 போடுவோம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா 200 போடுவோம். ஸோ இங்க காம்பவுண்டட் ஆனுவலிக்கு என்னன்னு போட்டோம், ஹாஃப் இயர்லிக்கு 2N போட்டோம், குவார்டர்லிக்கு 4N போட போறோம். இதுதான் வந்து சின்ன சேஞ்ச். ஓகேவா? இப்ப பாருங்க, சம்ல போடலாமா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. குவார்டர்லி என்ன சம் கொடுத்துருக்காங்க? The compound interest on 16,000 for 9 months at 20% per annum compounded quarterly is 2,522 அப்படின்னு கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 16,000ற்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது 2,522 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைக்க போற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2,522 ரூபாய் கிடைக்கணும். ஸோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, formula A equal to P 1 plus R divided by 400 whole power 4N. இதுதான் formula. அப்ப principal amount என்ன கொடுத்திருக்காங்க? 16,000 கொடுத்திருக்காங்க. So rate of interest என்ன? 20% interest divided by 100 divided by 400. 4N year என்ன கொடுத்திருக்காங்க? 9 months கொடுத்திருக்காங்க. So 9 months 9 by 12 எழுதலாமா? So 9 divided by 12. So இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4s are 4, 3 4s are 12. அப்ப இந்த 3 கேன்சல் பண்ண 3 3s are 9. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 16,000 400 into 1 400 plus 20 420 divided by 400 whole power 3. So இதை 3 times போடணும் மீனிங். அப்ப 16,000 இதை கேன்சல் பண்ணுங்க. 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 8 5s are 40, 4 5s are 20. So 8 5s are 40, remaining 0. அப்ப நமக்கு என்ன வரும்? 84 divided by 80, 3 times போடணும். 84 divided by 80 into 84 divided by 80. So இதானே கிடைக்கும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. So 180 80, 280 60 கிடைக்கும். 00. So வேற என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்க கேன்சல் ஆயிடும். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ இங்கே 4 ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4 2s are 8, 2 4s are 8, 1 4s are 4. ஸோ இங்கே பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, இங்கே பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 2 2s are 4. ஸோ இங்கே 4 ஆல் கேன்சல் பண்ணுங்க. 2 4s are 8, 1 4s are 4. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது? 42 into 21 into 21 கிடைக்குது. ஸோ 21 into 21 நமக்கு தெரியும் 4, 41 into 42 போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18,522. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,522 கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய அமௌண்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? A minus P. அப்போ ஏவோட வேல்யூ 18,522 மைனஸ் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 16,000. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2,522 கிடைக்குமா? ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இதான். அப்போ இங்கே ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் ஓராண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருஷத்துல 7% இருக்கு, அடுத்த வருஷத்துல 8% இருக்கு. ஸோ இப்படி இருந்தா சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, அசல் வந்து ரூபாய் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் வந்து 7% இருக்கு. அதே செகண்ட் இயர்ல வந்து 8% ஆகுதும் போது எப்படி வந்து நம்ம வட்டி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா, when the interest is compounded annually but rate of interest differs year by year, we have நமக்கு formula A equal to P 1 plus A divided by 100, 1 plus B divided by 100, 1 plus C divided by 100 etc. போயிட்டே இருக்கும். எத்தனை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுல ஆன்சர் பண்ணலாமா? நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 30,000 கொடுத்துருக்காங்க. 1 plus A ஃபர்ஸ்ட் மந்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு? 7 இருக்கு. 7 divided by 100. செகண்ட் மந்தோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 1 plus
8 டிவைடட் பை 100 அவ்வளோதான். ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அப்படியே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்க 30,000 107 divided by 100 108 divided by 100 30,000 ஓகேவா? இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 3 into 107 into 108. அப்போ 107 into 108 போட்டிங்கன்னா 556 கிடைக்கும். into 3 போட்டிங்கன்னா 34,668 கிடைக்கும். அப்போ நமக்கு இது வந்து அமௌண்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? minus 30,000. இப்போ 4,668. இதுதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்னொரு சம் அதே மாதிரி சம் தான். இப்போ நமக்கு பாருங்க, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வந்து அதிகமாயிருக்கு, ஸோ பிளஸ். இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி வந்து கம்மி ஆயிருக்கு, ஸோ மைனஸ். மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி ஆயிருக்கு, அப்போ பிளஸ். ஸோ தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 10,000 இருந்திருக்கு. ஸோ 3 மணி நேரத்திற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்தில் அதிகமாகி கம்மியாகி திரும்பவும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வந்த ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? A equal to P 1 plus A divided by 100, 1 plus B divided by 100, 1 plus C divided by 100. ஓகே, இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தில் எவ்வளோ அதிகமாகுது? 5% அதிகமாகுது. அப்போ 1 plus 5 divided by 100. செகண்ட் ஹவர்ல பாருங்க என்ன வருதுன்னு? 1 plus 8 divided by இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மைனஸ் போடணும். 1 minus 8 divided by 100. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அதிகமாகுது தேர்ட் ஹவர்ல. அப்போ 1 plus 10 divided by 100. ஓகேவா? இப்போ 10,000 100 into 100 plus 5 105 divided by 100 into 100 into 100 minus 8 போட்டிங்கன்னா 92 divided by 100 into 100 into 100 plus 110 divided by 100. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த டபுள் ஜீரோ கேன்சல் ஆயிடும், இந்த டபுள் ஜீரோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே பாருங்க 10 10s are 100, 10 11s are 110. ஓகேவா? இப்போ பாருங்க இதை 5 2s are 10, 4 2s are 8, 6 2s are 12 கேன்சல் பண்ணலாம். இதை 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 5s are 10, 1 5s are 5. ரிமைனிங் 21 into 46 into 11 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதை நம்ம ஆன்சர் A ஈக்குவல் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,626 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன? நம்மளுடைய அமௌண்ட் 10,626 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 மணி நேரத்திற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணிக்கைனா அமௌண்ட். ஸோ இவ்வளோ இருக்கு. 10,000 இருந்தது 10,626 நமக்கு மாறி இருக்கு. இது தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் வந்து 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் எவ்வளவு % குறையுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4% குறையுது. ஸோ அதனுடைய பிரசன்ட் வேல்யூ தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெப்ரிசியேஷன் குறைகிறதுனா டெப்ரிசியேஷன். ஓகேவா? அப்ப குறைகிறது அப்படின்னு வந்தா மைனஸ் சொல்லியிருக்கேன். அப்ப ஃபார்முலா என்ன வரும்? A equal to P 1 minus R divided by 100 whole power n. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க பிளஸ் வந்துடும். ஓகேவா? இப்ப பாருங்க நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 70,000. 1 மைனஸ் ஆர் என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் குறையுது? 4% குறையுது. எத்தனை வருஷத்துக்கு? 2 years. ஓகேவா? இப்போ 70,000 100 into 100 minus 4 96 கிடைக்கும். 96 divided by 100 whole power 2. ஸோ இதை 2 times போடணும் பாருங்க. 96 divided by 100. ஸோ இந்த 20 கேன்சல் ஆயிடும், இந்த 20க்கும் இந்த 20க்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 7 into 96 into 96 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா
64,512. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூவா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் இருக்கும். இதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 70,000 இருந்திருக்கு. ஆண்டுதோறும் அதனுடைய மதிப்பு வந்து 4% கம்மியாயிட்டே வருது. அப்படிங்கும்போது 2 ஆண்டுகளுக்கு பின் அதனுடைய விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த அமௌண்டா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 நடந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம்மு. ஸோ ஒரு இயந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு 1,62,200. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தினுடைய மதிப்பு வந்து 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இயந்திரத்தின் மதிப்பு என்ன? சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, பிரின்சிபல் ஃபார்முலா எழுதிக்கலாமா? A ஈக்குவல் டு P1 மைனஸ் ஆர். ஏன்னா வந்து குறைகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. 100 ஹோல் பவர் n. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 1,62,000. 1 மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா? 1,62,000 100 into 100 110 divided by 100 whole square. ஓகேவா? 1,62,000 இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணலாம்? சாரி, இங்க 100 minus 100 minus 10 வந்து 90 divided by 100. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 90 divided by 100 into 90 divided by 100. இந்த double 0 cancel பண்ணிடுங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 cancel பண்ணிடுங்க. 1 10s are 10, 9 10s are 90. அப்ப 162 into 9 into 90. அப்ப என்ன கிடைக்கும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,31,220 கிடைக்கும். ஸோ இதுதான் அதனுடைய 2 இயர்ஸ் ஆஃப்டர் அதனுடைய வேல்யூ என்னன்னா இதுதான். ஓகேவா? பிளஸ்ஸா மைனஸா அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க ஃபார்முலால, டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. வேற எதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கிறது. இந்த சம்மெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற சம். ஓகேவா? அப்ப நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 6%. 2018 எவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2,38,765 இருந்திருக்கு. ஸோ நம்மள என்ன சொல்றாங்க? 2016க்கும் 2020க்கும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா A ஈக்குவல் டு P 1 plus R divided by 100 whole power n. ஸோ இன்க்ரீஸ்னா பிளஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பாருங்க, இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட் 2018 உள்ள அமௌண்ட் தெரிஞ்சிருச்சு 2,38,765 சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் போட்டுக்கோங்க. 2,38,765 அமௌண்ட். அப்போ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆறுங்கிறது 6%. 6 divided by 100 ஹோல் பவர் எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ் முன்னாடி. அப்போ என்ன வரும்? 106 divided by 100 ஹோல் பவர் 2 வரும். ஸோ இதை நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? 2ஆல கேன்சல் பண்ணா 53 வரும். இங்கே 50 வரும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு 2,38,765 இன்ட்டு இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த பக்கம் வரும்போது அப்போ என்ன கிடைக்கும்? 50 divided by 53. ஏன்னா 2 டைம்ஸ். ஸோ 50 divided by 53. இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 4,505 கிடைக்கும். அகைன் இந்த 53ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 85 கிடைக்கும். ஸோ லாஸ்டா 85 into 50 into 50 போட்டீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் 2016ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,12,500 கிடைக்கும். இது 2016ல. அப்ப 2018ல எவ்வளவு கிடைச்சது? 2,38,765 சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2020க்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அதே ஃபார்முலா தான். ஸோ நமக்கு இப்ப பிரின்சிபல் வந்து நமக்கு தெரியும். 2018ல 2,38,765 இருந்திருக்கு. ஸோ அப்ப பாருங்க எப்படி ஃபார்முலால போடலாம். பிரின்சிபல் அமௌண்ட் 2,38,765 இருந்திருக்கு. அப்போ 1 plus 6 divided by 100 whole power 2. ஏன்னா 2018க்கு அப்புறம் 20னா 2 இயர்ஸ் இல்லையா? ஸோ அதான்
இப்போ பாருங்க 2,38,765 into 106 divided by 100 into 106 divided by 100. அப்போ நமக்கு 2,38,765 into இதை 2ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. 53 divided by 50 into 53 divided by 50. அப்போ நம்ம இதை வந்து 50ஆல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4775.3ன்னு கிடைக்கும். அகைன் 50ஆல் கேன்சல் பண்ணும்போது 95.506ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 95.506 இன்ட்டு 53 இன்ட்டு 53 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 2,68,276 கிடைக்கும். இதுதான் வந்து 2020க்கு உள்ள ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 2016 என்ன கிடைச்சிச்சு, 2016 2,12,500 கிடைக்குது. 2018 2,38,765 கிடைக்குது. 2020 2,68,276 கிடைக்குது. ஸோ இந்த சம் மாதிரி கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மில் கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து பாருங்க, லாஸ்ட் ஃபைனல் ஒன் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பாருங்க, இப்படி கொடுத்து நமக்கு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர்ஸ் கொடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா 1 இயருக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும். எப்படி இப்போ 1 இயருக்கு 2,000 கடன் வாங்குறாங்கன்னா 1 இயர்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், 200 வரும். இங்கேயும் 200 தான் வரும். 10% இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கேயும் 200 தான் வரும், இங்கேயும் 200 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த சேஞ்சஸுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் மாறாது. ஸோ செகண்ட் இயர் போகும்போது தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா வந்து இந்த 200க்கு சேர்த்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி போடுவாங்க. பட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1 இயருக்கு எவ்வளோ வருது அதே வருஷம் வருஷம் அதோட ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா. அது இப்போ பாருங்க, there is no difference in compound interest and simple interest for the first year அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ செகண்ட் இயர் வரும்போது தேர்ட் இயர் வரும்போது தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, n = 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் r divided by 100 whole square. ஓகேவா, இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். பிரின்சிபல் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துட்டாங்க. r divided by 100 என்ன கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4 divided by 100 whole square. ஓகேவா, இப்போ பாருங்க 5,000 4 divided by 100 into 4 divided by 100. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க இங்கே 2 5s are 10, 1 5s are 5, 2 2s are 4. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 into 4 8. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்க, நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021 கேட்ட கேள்வி சேம் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ், டிஃபரன்ஸ் வந்து 20. ஸோ டிஃபரன்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதனுடைய வட்டி வீதம் நமக்கு 6 கேட்குறாங்க. ஸோ அங்கே 6 கொடுத்துருந்தாங்க, இங்கே 6 கேட்குறாங்க. ஸோ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி r divided by 100 whole square whole power 2. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 கொடுத்துட்டாங்க. r divided by 100, r என்ன நமக்கு தெரியாது, ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பாருங்க நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும், r தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. r divided by 100 whole square equal to இதை 20 divided by 8,000 எழுதலாமா. ஸோ இங்கே 120 20 இங்கே போட்டால் 400 கிடைக்கும். அப்போ r by 100 equal to இங்கே ரூட் எடுக்கலாமா, ரூட் 1 by 400. அப்போ என்ன கிடைக்கும்,
r divided by 100 equal to நமக்கு 1/20 கிடைக்கும். அப்ப r என்ன? r equal to 100 divided by 20. அப்ப r equal to rate of interest 5%. ஸோ இதுவும் ஆன்சரா கொடுக்கலாம், இதுவும் ஆன்சரா கொடுக்கலாம். ஸோ எது கொடுக்குறாங்களோ அதை பார்த்து ஆன்சர் போட்டுக்கோங்க. அப்ப r equal to 5%. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்மும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன ஃபார்முலால பார்த்தோம்? காம்பவுண்டட் ஆனுவலி, அதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காலாண்டுக்கு ஒரு முறைன்னு பார்த்தோம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது இயர்ஸ் வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி இருக்கு ஃபார்முலா, டிக்ரீஸ் ஆகும்போது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே ப்ராக்டிஸ் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல் முறை. ஸோ அஸ் யூஷுவல் ஃபார்முலா போட்டுருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹாஃப் இயர்லி, அரையாண்டுக்கு ஒரு முறை ஒரு சம் கொடுத்துருக்கேன், அதையும் போடுங்க. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தா அது எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறதையும் போடுங்க. அப்புறம் பாருங்க 10% மக்கள் தொகை அதிகமாகுதுன்னா பிளஸ் வச்சு போடணும். அடுத்து டிஃபரன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற சம் போடுங்க. அடுத்து பாருங்க ஒரு இயந்திரத்தின் மதிப்பு டெப்ரிசியேஷன் ஆகுது, ஸோ குறைகிறது அப்படிங்கும் போது என்ன ஃபார்முலா அந்த சமயம் போடுங்க. அப்புறம் பாருங்க 1, 2, 3 ஆண்டுகளுக்கு வட்டி விகிதங்கள் 15%, 20%, 25% அப்படின்னு சொல்லி அதிகமாகுது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு போடுங்க. அடுத்து பாருங்க ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஃபைனலி லாஸ்ட் ஒன் பாப்புலேஷன் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்முக்கு ஆன்சர் போடுங்க. ஸோ இந்த சம் எல்லாத்தையும் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களால எக்ஸாம்ல சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து என்ன சம் கேட்டாலும் உங்களால போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.